2024 மட்டும் கிட்டத்தட்ட 2000 ஸ்டூடெண்ட்ஸ் 18 வயசுக்கு கீழே இருக்க 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ப்ரெஷர்னால இறந்துருக்காங்க. ஆனால் அதே 2024ல 2500 பேர் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்க 2500 பீப்புள் வந்து வேலை கிடைக்காதனால அன்எம்ப்ளாய்மெண்ட்னால இறந்துருக்காங்க. அண்ட் இப்போ நீட் பேப்பர் லீக் ஆனதுனால கிட்டத்தட்ட 20 பேர் வந்து இறந்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் என்ன மாதிரியான லெவல் இருக்கு, அதுக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தேவை. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்சை நோக்கி போகணும். இந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரே ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணா இதெல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டா மாறாது. ஒரு ஸ்கூலும் மாறணும். ஒரு ஸ்கூல்ல இருக்க அந்த ஸ்கூலிங் சிஸ்டத்துல இருக்க ஒருத்தர்கிட்ட ஒரு சேஞ்ச் தேவை. டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், கரஸ்பாண்டன்ட், வைஸ் பிரின்சிபல், யாரெல்லாம் ஒரு ஸ்கூல் சிஸ்டம்குள்ள இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மாறணும். அண்ட் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியில கூட கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தேவை. அண்ட் இந்த வீடியோல நான் என்னென்ன ப்ராப்ளம் நம்மளோட சிஸ்டத்துல பாக்குறேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். எந்தெந்த இடத்துல சேஞ்ச் தேவை, என்ன மாதிரியான சேஞ்ச் தேவை அப்படின்றது என்னோட ஒப்பீனியனை நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் வித் சொல்யூஷன். பிகாஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஐடியா இருக்கும். கமெண்ட் பண்ணலாம். அண்ட் டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் வரானாக்கா அவன் கண்டிப்பாக அவனுக்கு என்ன ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஒன்று நீட் எக்ஸாம், இல்லை ஜேஇ எக்ஸாம், இல்லை போர்டு எக்ஸாம்ஸோட கட் ஆஃப் இதெல்லாம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட பிரைமரி டார்கெட்டாக இருக்கும். பிகாஸ் நீ 12th வந்து வாங்குற மார்க்கை பொறுத்து தான் உனக்கு கிடைக்கிற காலேஜ் இருக்கு, நீங்க போற காலேஜை பொறுத்து தான் உனக்கு கிடைக்கிற வேலை இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் காமனா சொல்லப்படுற ஒரு ட்ரெடிஷனலான பாதை. பிகாஸ் நல்ல காலேஜ்குள்ள நீ போயிட்டனாக்கா உனக்கு நல்ல வேலை கிடைச்சிரும் அப்படின்றது இங்க பல பேரண்ட்ஸ், பல பீப்புள் நம்புறது. அது கரெக்ட் தான். நம்ம நல்ல காலேஜ்குள்ள போகும்போது நமக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான கேரண்டி அண்ட் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரெப்யூட்டேஷன். அவன் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி வரும், மென்டலி வந்து அவன் க்ரோ ஆவான். அப்ப அவனுக்கு வந்து மார்க்ஸை தாண்டி ஒரு காலேஜ்குள்ள போறதை தாண்டி லைஃப் ஸ்கில்ஸ் நிறைய சொல்லி தருதா ஸ்கூல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்படிதான் தம்பி மணி ஒர்க் ஆகுது, நீ ஒரு சம்பாதிக்கிறனாக்கா நீ இப்படி சேவ் பண்ணணும், மணி இப்படி இன்வெஸ்ட் பண்ணி நீ க்ரோ பண்ணலாம், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸி சொல்லி தராங்களா? இல்ல. அண்ட் தென் வந்து இப்ப நீ வந்து டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கெரியர் கைடன்ஸ் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருதா? கிடையாது. பிகாஸ் இதனால என்ன ஆகுதுனாக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் வாங்கிடுறான், என்ன கிளாரிட்டி இல்லை, அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்ற கிளாரிட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. எஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாரிட்டி இருக்கும். பிகாஸ் அவனோட பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனா இருக்கும் போது அவங்க கிளாரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியது யாரு? நம்மளோட ஸ்கூல்ஸ் வந்து நம்ம டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் தானே. ஸோ அந்த இடத்துல நிறைய ஸ்கூல் லேக் ஆகுறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது. ஸோ கிளாரிட்டியே இல்லாம அவங்களுக்கு ஏதோ ஒரு டிகிரியை செலக்ட் பண்ணிட்டு படிக்கிறாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி ஸ்கூல்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஸ்கூலோட பிரின்சிபல், அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே சேர்ந்து போத் பேரண்ட்டையும் சரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் 11th ஸ்டாண்டர்ட் வரும்போதே இதுதான் கரண்ட் காம்படிஷன், நீ எஃபர்ட் போட்டாதான் நீ க்ரோ ஆக முடியும். அண்ட் தென் நீ எஃபர்ட்டை வந்து வெறும் இந்த எக்ஸாம்ஸ்க்காக மட்டும்தான் போடணும்னு கிடையாது, எக்ஸாம்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரியான ப்ரொஃபஷன் இருக்கு. ஒரு டாக்டர் லைஃபா நீங்க ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வைக்கலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, ஆக்சுவலி ஒரு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்கு. ஒரு இன்ஜினியரிங்ல நிறைய கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியரோ, ஒரு ஐடில ஒர்க் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ, இந்த மாதிரி பல கைண்ட் ஆஃப் பீப்புளை வந்து கூப்பிட்டு வந்து ரியல் லைஃப் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ண வைக்கும் போது அவங்களோட கெரியர் பேஸ் பண்ண ஐடியாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி கிடைக்கும். மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் வந்து கம்யூனிகேஷன், மற்றவங்கள்ட்ட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி நம்ம நல்லா நெட்வொர்க்கிங் பண்ணலாம், இந்த மாதிரியான பேசிக்கான ஸ்கில்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் கண்டிப்பா 11th 12th படிக்கும் போது தான் அவங்களால டீச் பண்ண முடியும். பிகாஸ் சின்ன பையன் போயிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த நான் இன்னொன்னு சொன்னேன்ல, அவங்க 11th 12th வரும்போது அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி, ஒரு மென்டலி அவங்க க்ரோ ஆகுறாங்க. அப்ப வந்து மென்டல் ஹெல்த் ஒரு ரோல் பிளே பண்ணுது. அப்ப எல்லா ஸ்கூலுக்கும் கவுன்சிலர்ஸ் யாராச்சும் இருக்கணும்ல. பிகாஸ் வீட்டுல பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அவனுக்கு ஏதாச்சும் நம்ம என்ன இவ்வளவு எஃபர்ட் போடுறோம், மார்க் வாங்கல, நம்ம கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோமா, நிறைய மென்டலி அவனுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அப்பதானே ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் ஃப்ரீயா ஷேர் பண்றதுக்கு, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவன்கிட்ட பொறுமையா உட்காந்து பேசுறதுக்கு எல்லா ஸ்கூல்லையும் கவுன்சிலர்ஸ், சரி விடுங்க கவுன்சிலர்ஸை தாண்டி டீச்சர்ஸ் கூட அந்த ஒர்க் எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் இந்த கவுன்சிலிங் சிஸ்டம்லாம் இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா
கிடையாது. ஸோ அப்போ மென்டல் ஹெல்த் வைஸும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரொம்ப ஃபோக்கஸ் ஆயிடுவானுங்க மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அப்படின்னாக்கா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட், நான் ஃபர்ஸ்டே சொன்னால இந்த கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ், அது கூட வந்து மேனேஜ்மெண்ட். ஒரு 10 பேரை வந்து நீ எப்படி மேனேஜ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து நீ எப்படி வேலை வாங்க போற, ஒரு விஷயம் நான் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் கொடுக்குறேனாக்கா நீ எப்படி ஆர்கனைஸ்டா பண்ண போற அப்படின்ற மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஸ்கூல்ஸ் வந்து இங்கேயே சொல்லிக் கொடுக்க முடியும். எப்படின்னாக்கா ஒருத்தர் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா அவனை போயிட்டு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லலாம். அப்ப அவனுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கணும், எப்படி மத்தவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஐடியா அவனுக்கு கிடைக்கும். ஒரு டீச்சர் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது அவனுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி அவனுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். நார்மலா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதை விட ஒரு 40 பேர் முன்னாடி போயிட்டு அவன் ஒரு கிளாஸ் எடுக்கும் போது அவனோட ஸ்டேஜ் ஃபியர் போகும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். அண்ட் இது இல்லாம வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்கனாக்கா அந்த காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்றது வரைக்குமே, வின்னர்ஸ் ஜட்ஜ் பண்றது வரைக்குமே எல்லா வரைக்குமே வந்து நீங்க 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஸ்கூல்ஸ் வந்து கொடுக்க முடியும். அண்ட் தென் ஒருத்தன் 12th ஸ்டாண்டர்ட் அவனோட ஸ்கூலிங்க முடிக்கும் போது அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத கொஞ்சமாச்சும் அவனுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். அந்த எக்ஸ்போஷரை ஸ்கூல் ப்ரொவைட் பண்ணணும். பிகாஸ் அவன் அடுத்து காலேஜ் போறான் அப்படின்னாக்கா அவன் வந்து அவனோட ஸ்ட்ரீம் டாக்டர் லைன்ல போயிட்டானாக்கா, இப்போ டாக்டர் லைன்ல போறவன் அதை நோக்கி தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பிசினஸ் லைன்ல போயிட்டானா அதை நோக்கி தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்ப அவன் என்ன லைன்ல போனோம் அப்படின்ற வந்து அந்த எக்ஸ்போஷர் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தானே. ஸோ விஷயத்த ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகும் போது தான் அவனுக்கு தெரியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்கூல்ஸ் கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். அண்ட் அப்படி பண்ணும் போதுதான் அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். லெட்ஸ் டாக் அபவுட் 10th ஸ்டாண்டர்ட். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ண போறான், நிறைய பேரோட கம்ப்ளீட் பண்ண போறான். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ஒரு 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியணும்னாக்கா எப்படி படிக்கணும், எப்படி கத்துக்கணும் அப்படின்ற ப்ராசஸை தான் வந்து ஸ்கூல் சொல்லி தரணும். பிகாஸ் ஒருத்தன் 10th வாங்குற மார்க் முக்கியமா 12th வாங்குற மார்க் முக்கியமா, ஆட்டோமேட்டிக்கா 12th வாங்குற மார்க் தான் முக்கியம். 10th வாங்குற மார்க்குக்கு என்ன யூஸ், என்ன கத்துக்கணும் அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸ். பிகாஸ் 10th ஒருத்தன் போர்டு எக்ஸாம் எழுதுறான், 12th போர்டு எக்ஸாம் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறானாக்கா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நீ ஒன்னு எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த ஒருத்தன் 10th படிக்கும் போது ஸ்கூல் சொல்லி தரணும். அது நான் எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகேப்பா, நீ 10th வந்துட்ட, ஜஸ்ட் உன்னோட சிலபஸ் எல்லாத்தையும் எடுத்து பாரு. அண்ட் தென் வந்து நீ ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். நீ வந்து அதுல நல்ல வெல்வெஸ்ட் ஆகணும். ஒரு கான்செப்ட் படிக்கணும்னாக்கா அதை நீ எக்ஸ்பர்ட் ஆகணும்னாக்கா அந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கோ, கிளாஸ் நல்லா கவனி. இப்ப நீ வந்து செல்ஃப் லேர்னிங் உன்னால பண்ண முடியும். ஸோ உன்னால முடிஞ்சா நீ வீட்டுல போய் செல்ஃப் லேர்னிங்கும் பண்ணலாம். ஸோ ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோ. ஒரு கான்செப்டை படிச்சிட்டியா, அந்த என்ன கான்செப்ட் படிச்சியோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணு. இப்போ நீ மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா படிக்கணும்னாக்கா அந்த ஃபார்முலா வச்சு என்ன கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணு. அப்படி நீ புக்ல இருக்க கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். பிகாஸ் வருஷம் எல்லாம் வந்து உனக்கு சிலபஸ் மாற போறது இல்லை. 10 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கதான் வந்து சிலபஸ்ல சேஞ்சஸ் ஏற்படுத்துவாங்க. ஸோ அப்ப அந்த வருஷம் வரைக்கும் போர்டு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸ்ல நீ எடுத்து சால்வ் பண்ணி பாரு. உனக்கு நீயே நல்லா ப்ராக்டிஸ் பண்றேன்னு தோணுச்சுனாக்கா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணு. நீ அப்படி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது எந்த இடத்துல அட்வான்ஸ்டா இருக்க, எந்த இடத்துல கொஞ்சம் வீக்கா இருக்க அப்படின்றது உனக்கு தெரியும். ஸோ வீக்கா இருக்க இடத்துல ஃபோக்கஸ் பண்ணு. இந்த மாதிரி நீயே உன போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்படிதான் ஒரு விஷயத்தை ஆக்சுவலி நீ வந்து கத்துக்கணும். அது நம்ம 10th மார்க் எல்லாத்தையும் தாண்டி நீ ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணாலுமே இதான் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணு. அடுத்து நீயே ஒன்று அதில் டெஸ்ட் பண்ண ஆரம்பி. டெஸ்ட் பண்ணும்போது எதுல நீ ஃபெயில் ஆகுறியோ, எதுல லேக் ஆகுறியோ அதுல இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபோக்கஸ் பண்ணு. இந்த ப்ராசஸ் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த மாதிரி எல்லா 10th ஸ்டூடெண்ட்டையும் இந்த ப்ராசஸை முடிஞ்ச லெவலுக்கு புரிய வைக்கணும். பிகாஸ் இந்த ப்ராசஸ் அவன் புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராசஸ்க்கு அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 12th அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 12th இந்த ப்ராசஸ் அவன் அப்ளை பண்ணும்போது 12th அவனால நிறைய மார்க் வாங்க முடியும். இப்ப நம்ம அதை பண்றோமா, 10th ஸ்டாண்டர்ட்லயும் மார்க் தான் முக்கியம். அண்ட் தென் அதுல இன்னொரு பெரிய மித்து இருக்கு. நீ 10th நிறைய மார்க் வாங்குறியா, பயாலஜி குரூப் கொஞ்சம் கம்மியா மார்க் வாங்குறியா, கம்ப்யூட்டர் குரூப் ரொம்ப கம்மியா மார்க் வாங்குறியா, காமர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேற ஒரு செக்ரிகேஷன் இருக்கு. அவனோட இன்ட்ரெஸ்ட் தாண்டி மார்க்கை வச்சு பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஒரு பிரச்சனையா நான் நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ், அந்த லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கணும். பட் அதை கத்துக்கிறாங்களான்னு பார்த்தோம்னாக்கா நோ. அண்ட் தென் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10th படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவன் என்ன ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ண போறான் அப்படின்றது இருக்கு. ஸோ ஒருத்தன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவனோட பேரண்ட் அண்ட் தென் அந்த ஸ்டூடெண்ட்டையும் உட்கார வச்சு 12th வந்து கெரியர் ஆப்ஷன் பத்தி பேசினோமா, இங்கேயும் கெரியர் ஆப்ஷன் பத்தி லைட்டா என்னென்ன கெரியர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரீம்ல அவன் என்னென்ன படிப்பான் அப்படின்றத அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவனுக்கு நான் இன்னொன்னு சொன்னால எக்ஸ்போஷர், ட்ரையல் அண்ட் எரர். நிறைய விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயத்துல
புது புது விஷயங்கள் ட்ரை பண்ணி அதுல ஃபெயில் ஆகும் போதுதான் அவனுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஸோ அப்ப அந்த விஷயத்த ஸ்கூல்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எக்ஸ்போஷர் கிரியேட் பண்ணும்போதுதான் அவனுக்கு எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்போஷர் வந்து ஸ்கூல்ஸ் கிரியேட் பண்ணணும். சயின்ஸ் டீம் எடுக்க போறியா, ஸோ சயின்ஸ் டீம் எடுத்தா உனக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கோப் இருக்கு, இந்த மாதிரி நீ டிகிரி படிக்க முடியும். நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தா உனக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. காமர்ஸ் குரூப் எடுத்தா நீ இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இந்த கெரியர் கைடன்ஸை வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நம்ம லெட்ஸ் டாக் அபவுட் 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட்னு சொல்றதை விட டோட்டலா ஓவராலா 6, 7, 8, 9 ஸ்கூல்ஸ் அவங்க என்ன மாதிரி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்றதை உங்கள்கிட்ட சொல்றேன். இவ்வளவு நாள் பேசுறது கூட ஓகே கைஸ். 10, 11, 12க்கு ஓகே மார்க்ஸ், கெரியர், அடுத்து ஸ்ட்ரீம் செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். 6th இருந்து 9th படிக்கும் போது மார்க்ஸ் முக்கியமா? மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையா? மார்க்ஸ்க்காகவே அவன் படிக்கணும். பட் ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல ஏன் என் பையன் வந்து நிறைய மார்க் வாங்கல, 8th ஏன் மார்க் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல்ஸுமே ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு மார்க் வாங்க, குவார்டர்லி, பீரியாடிக் அப்படி இப்படின்னு எக்ஸாம்ஸ் ஓரியன்டா தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவ்வளவு நேரம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன்ல, நிறைய ஃபீல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த ஸ்டூடெண்டால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்கூல்ஸால கிரியேட் பண்ண முடியும். ஒருத்தனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவனை ஸ்போர்ட்ஸ் நேரம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம். அண்ட் தென் என்டர்டைன்மெண்ட் ஆக்டிங், சிங்கிங், மிமிக்ரி, மியூசிக் ஃபீல்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாச்சும் வாசிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான எல்லா நீஷ் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஸ்கூல்ஸ் வந்து காம்படிஷன் கண்டக்ட் பண்ணலாம். அந்த காம்படிஷன் வந்து ஒரு 7th, 8th காம்படிஷன் வருதுன்னா 9th, 10th ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி வந்து காம்படிஷன், ஆர்கனைசேஷன், மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ப்ராக்டிக்கலா டீச்சர்ஸோட கைடன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை பண்ண வைக்க முடியும். அதுக்கு இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட்ன்றது பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் அந்த இடத்துல உனக்கு மார்க்ஸ் அப்படின்ற ப்ரெஷர் கிடையாது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பிகாஸ் போக போக உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது, மார்க் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்கூல்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் இன்னொரு சைடு என்னன்னாக்கா பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு இந்த டீடைல் ஆன்சருக்கு இவ்வளோ பெரிய ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி கண்டிப்பா இப்ப இருக்கும். ஒரு 7th படிக்கும் போது என்னப்பா 5, 7, 8, 10 லைன் இருக்கு ஆன்சர், இவ்வளவு பெருசா நம்ம எழுதணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யோசிப்பாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல அந்த மாதிரி ஆன்சர் எழுதுறதுக்கு பதிலா ஒரு 4 லைன் கொடுத்து அந்த லைனை படிச்சு அவனுக்கு புரிஞ்சிக்க தெரியணும். பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. 6, 7, 8 லைன்லாம் அவன் புரிஞ்சிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் இது வந்து நிறைய நையாவே பார்த்திருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு அவன் லைன் படிச்சு புரிஞ்சிக்க சொல்லும் போது பயங்கர கஷ்டப்படும். அவனுக்கு வந்து ஒரு லைன் படிச்சானா அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது. அண்ட் தென் நிறைய பேர் வந்து 10, 11, 12 படிக்கும் போதெல்லாம் எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். பட் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து 6th to 9th வந்து அவனோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குது. அண்ட் தென் ஃபவுண்டேஷனை நான் ஸ்டடீஸ் வைஸ்ல எதை சொல்றேன்னாக்கா, படிச்சு புரிஞ்சுக்கணும். ஒரு லைன் இருக்குனாக்கா அந்த லைன் படிச்சு அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது புரியணும். தமிழை சரளமா வாசிக்க தெரியணும், இங்கிலீஷை ஃபாஸ்டா வாசிக்க தெரியணும், மேக்ஸ்ல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து அவன் 10th, 12th போகும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் அதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணாம நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மார்க் வாங்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம பிரைமரி ஸ்கூல் நம்ம எல்கேஜில இருந்தே எடுத்துக்கலாமே. எல்கேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, 5ல் விளையாதது 50ல் விளையாது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பேசிக் லைஃப் டிசிப்ளின் அண்ட் தென் வந்து ஆல்பபெட்ஸ், தமிழ் எழுத்துக்கள், நம்பர்ஸ், ரொம்ப ரொம்ப டேபிள்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணலாம். பிசிக்கலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்து எந்த அளவுக்கு ஆக்டிவா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவா ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்கூல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இவ்வளவு நேரம் டீச்சர்ஸ் யாராச்சும், பிரின்சிபல்ஸ் யாராச்சும் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நினைக்கலாம், இவ்வளோத்தையும் பண்ணணும் நீ சொல்ற, இப்படி டைம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 hour, ஒரு 3 hour ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட், ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்றதுக்கு. நான் சொன்ன ஒரு கிளாஸ்க்கும் நீங்க ஒரு வாரம் ஒரு ஈவெண்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஜஸ்ட் 2-3 ஹார்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அந்த சேஞ்சை போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுக்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த 2-3 hours எப்படி நீ அலோகேட் பண்ணுவ, எப்படி கிளாஸ் எடுக்கிறத விட முடியும்? 10th, 12th படிக்கிற பையனுக்கு போர்டு எக்ஸாம்ஸும் முக்கியம் தானாக்கா? எஸ் முக்கியம் தான். அண்ட் தென் டெக்னாலஜி வந்து இப்ப பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் தென் யோசிச்சு பாருங்களேன், பல ஸ்டூடெண்ட்ஸ் இப்பெல்லாம் 10th, 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
நமக்கு தான் இந்த யூடியூப் சேனல் இருக்கு, இதை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன் அந்த யூடியூப் சேனல் உங்க ஸ்கூலாவே இருக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஏதோ ஒரு XYZ ஸ்கூலா இருக்கீங்க, உங்களோட ஸ்கூல்ல வந்து 10th இந்த ஸ்டாஃப் வந்து பயங்கரமா எடுக்கிறாங்க. தமிழ் ஒருத்தங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், ஹிஸ்டரி, இது மாதிரி ஒரு ஸ்டாஃப் வந்து நல்ல வெல்வெஸ்டா இருக்காங்கனாக்கா அந்த ஸ்டாஃபை வச்சு அந்த குறிப்பிட்ட கான்செப்டை வந்து டீச் பண்ணி நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களோட யூடியூப் சேனல் ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சு போடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே பார்த்து ரெஃபர் பண்ணி போடுங்க. அதே ஸ்டாஃப் வந்து திருப்பி அதே அவங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாக்கா அந்த வீடியோ வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ், ஒருத்தருக்கு ஸ்லோவா புரியுதா அவன் ஒரு 2 டைம் பார்க்க போறான், நல்லா புரிஞ்சா ஒரே டைம்ல பார்த்து புரிஞ்சுக்க போறான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே எப்படி செல்ஃபா படிக்கலாம், ஒரு 10, 11, 12 வரும்போது எப்படி செல்ஃபா படிக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைங்க. சோ அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது இல்ல. அண்ட் தென் வந்து நான் சொல்றேன்ல, இந்த 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 9, 10 கிளாஸ் எடுக்க சொல்லும் போது என்னதான் ஒரு டீச்சர் டீச் பண்றதை விட ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஏன்னாக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தானே இருக்கும், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க டீச் பண்ணும்போது அது வந்து அந்த 9th 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நல்லா புரியும் 11th 12th டீச் பண்ணும்போது. அண்ட் தென் 11th 12th என்ன சொல்லுவாங்க, டே தம்பி, டே தங்கச்சி, நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணேன், நீங்க எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அவங்க இன்னும் பயங்கரமா அவங்க காது கொடுத்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். பிகாஸ் ஆஃப் அந்த ஃப்ரெண்ட்லினஸ். இவங்க டீச்சர் எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, இவங்க என்ன 1 வருஷம் 2 வருஷம் தான் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த சைக்காலஜிலாம் ரோல் பிளே பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து டீச்சர்ஸ்க்கு நிறைய டைம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற அந்த ஒர்க்கை கூட நீங்க வந்து ஒரு 7th 8th கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற அந்த ஒரு பேசிக்கான ஒர்க்கை வந்து நம்ம 11th ஸ்டூடெண்ட், ஒரு 9th ஸ்டூடெண்ட் கொடுத்து நம்மளால ட்ரெயின் பண்ண முடியும். அண்ட் தென் அது வந்து அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அதை வந்து கைண்ட் ஆஃப் நம்ம இன்டர்ன்ஷிப், ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங் மாதிரி கூட நம்மளால அதை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பல ஒர்க்குக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸே வச்சு நம்மளால ஒர்க் செய்ய முடியும். அது வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் செய்யறான் அப்படின்னாக்கா அவன் எப்படி ஸ்டடீஸையும் மேனேஜ் பண்ணி அந்த மாதிரி ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணி டீச்சரையும் சப்போர்ட் பண்றான், அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லையும் அவன் கத்துக்கிறான். ஸோ இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, ஸ்கூல்ஸ் நினைச்சீங்கன்னாக்கா உங்களால செய்ய முடியும். அந்த சேஞ்சை தயவு செஞ்சு எடுத்துட்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜில் கூட 3 வருஷம் 4 வருஷம் இல்லை 5 வருஷம் தான் செலவு பண்றான். ஸ்கூல்ல 14 வருஷம் செலவு பண்றான். ஃப்ரம் LKG to 12th standard 14 years. அப்ப அந்த இடம் எவ்வளவு வேல்யூபிளா இருக்கணும், எவ்வளவு அவன் நிறைய கத்துக்கணும், எவ்வளவு விஷயங்கள் அவன் புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபைனலி, முன்னாடிலாம் ஒரு 20 ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15-16 இயர்ஸ் முன்னாடி வச்சுக்கலாம். ஒரு 160, 170, 180 அடிச்சீங்கன்னாக்கா நீங்க 100% ஒரு மேட்சை ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் அதே 180 to 200 அடிக்கிறீங்கனாக்கா உங்களால் ஒரு 40 to 50% தான் ஒரு மேட்சை ஜெயிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு வின்னிங் சிஸ்டம், ஒரு வின்னிங் ஃபார்முலான்றது எக்ஸிஸ்டிங்காக நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒன்று இருக்குது. அதுலேருந்து ஒரு அப்கிரேட் தேவை. அந்த அப்கிரேடை ஏற்படுத்தணும்னாக்கா அந்த ப்ராசஸில் இருக்க டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், கோஆர்டினேட்டர், அந்த ஸ்கூல் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். அந்த அப்கிரேடை தான் இந்த வீடியோ யாராவது டீச்சர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். பிகாஸ் நீங்கள் அந்த அப்கிரேட், நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஓவராலோட குவாலிட்டியே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிறது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுன்றது கொஞ்சமாக அதிகமாகும். அண்ட் இந்த வீடியோவோட ஹோல் மோட்டோவே அதை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஹோப் a good change happens.